அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் நாம் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாட்களிலே இருக்கின்றோம். எத்தகைய சிறந்த நாள் என்றால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திற்கு பிடித்தமான ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் இருக்கின்றோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த 10 நாட்களிலே நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், வணக்கங்களை பற்றியதாகும். அல்லாஹ்வை வணங்குறதை பற்றி நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி பாடத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ வணக்கம் என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்றாக அல்லாஹ்வால் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னாக்க, வணங்குவதற்காகத்தான், வணக்கத்திற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ வணக்கம் அல்லாத வேறு ஒரு நோக்கத்திற்காக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. இப்போ மனிதனுக்கு ஒரு இலக்கு, ஒரு நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னாக்க, உலகத்தில் என்னென்னவோ இருக்குது, அப்படிதானே? நிறைய பேர் கல்வியை தன்னுடைய இலக்காக வைத்திருக்கின்றார்கள், தன்னுடைய நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை தன்னுடைய இலக்காக வைத்திருக்கின்றார்கள், தன்னுடைய நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அல்லது சின்ன சின்ன பெரிய பெரிய காரியங்கள், உதாரணத்துக்கு சில பேர் எப்படி இருக்கும், ஆட்சி அதிகாரங்களை தங்களுடைய நோக்கமாக வைத்திருப்பார்கள், தன்னுடைய இலக்காக வைத்திருப்பார்கள். அதனுடைய பணிகளை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான, வணங்குவதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள்லாம் என்ன செய்யப்படுது, வாழ்கிறதுக்காக மற்ற விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியுமா? கல்வி கற்காமல் இருக்க முடியுமா? ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு நாடு இருந்தால் அது என்னவாகும்? கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால், கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவை அனைத்தையுமே வணக்கமாக மாற்ற வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வணக்கத்தை பற்றி நம்ம என்ன செய்யறதில்லை, புரிந்து கொள்வதே கிடையாது. வணக்கத்தை பற்றி முதலிலே தவறான ஒரு புரிதல். என்ன புரிதல் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, வெறும் இபாதத்து, வணக்க வழிபாடுகள் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தஸ்பீஹோடு முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒரு சாரார் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால், வணக்கம் என்பது எல்லா ரீதியிலேயும், புரியுதா, எல்லா செயல்பாடுகளையும் செய்வதுதான் வணக்கம் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ 2வது சாரார் இருக்கிறோமே, அதுதான் சரி. புரியுதா? உலகத்தில் நாம் குடிக்கக்கூடிய நீராக இருக்கட்டும், அதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி குடித்தா என்ன ஆயிரும், அந்த நீர் வணக்கமாக மாறிவிடும். அதை போன்று நாம் உண்ணக்கூடிய உணவு, அதை துவா செஞ்சு என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். அது மாதிரி நம்ம நினைக்கிறோம், யா அல்லாஹ், இந்த உணவை உண்பதின் மூலம் நம்ம என்ன செய்யணும், யா அல்லாஹ், உனக்கு நான் அதிகமாக தொழுவணும், நான் அதிகமாக என்ன செய்யணும், நோன்பு நோக்க வேண்டும், நல்ல முறையிலே நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் இதை செய்தோம் என்றால் இது வணக்கமாக மாறிவிடும். மாதிரி சம்பாதிக்கிறது தப்பா கிடையாது, சம்பாதிக்கிறது நல்லது. எந்த அளவிற்கு நாம் அதிகமாக சம்பாதிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான தர்மங்களை நான் கொடுப்பேன், அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்வேன், தான தர்மத்தை அதிகமாக கொடுப்பேன் என்று ஒரு மனிதன் நினைத்து அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது வணக்கமாயிரும். அப்போ உலகத்தில், உலக காரியங்களில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வணக்கமாக மாற வேண்டும். வாழ்க்கையில் எல்லாமே, ஆட்சி அதிகாரம் இருக்குது, ஆட்சி அதிகாரத்தை வச்சு இன்றைக்கி நிறைய அநியாயங்கள் நடக்கின்றன. ஆட்சி அதிகாரத்தை வச்சு நல்லது நடந்துச்சு இல்லையா? நல்லது நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கலாம், நான் மக்களுக்கு நல்லது செய்வேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா, அல்லதீன இம்மக்கன்னாகும் ஃபில் அர்த், அவர்களுக்கு பூமியிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார். வகாமு ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வாத்து ஜக்காத், ஜக்காத்தை கொடுப்பார்கள். வஅமுருஹும் பில் மஅரூஃப் வ நஹவு அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ இதெல்லாம் வணக்கம் தானே. அப்போ ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும்,
உலகத்தில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை கொண்டு நாம் அதை வணக்கமாக மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வணக்கமாக மாறிவிடும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொன்னால், ஒன்றை படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் மனித சமூகமே, ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச, மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லைங்கிறான். அப்போ நம்மளை படைச்ச நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அல்லாவை வணங்குவதற்காகத்தான் நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதை புரியணும். அப்போ எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை வணக்கமாக நாம் செய்ய வேண்டும். இதில் அல்லாஹ்வுடைய வணக்கம் என்ன இருக்குது? அதான் நம்ம வணக்கம் வணக்கம் வணங்கணும்னு சொன்ன உடனே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட இருக்குது. சம்பந்தம் இருக்குது. இதுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று நினைத்து விடக்கூடாது. இதை நாம் வணக்கமாக மாற்ற வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் மக்கள் சேவையாக மாற்றும் பொழுது, மக்களுக்கு ஏதாவது கொண்டு நாம் நல்லதாக செய்யும் பொழுது அது எந்த இடத்தை அது பெற்றுக்கொள்கின்றது என்றால், மக்கள்லாம் யார்? எல்லாருமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், அப்படிதானே? எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்யும் பொழுது அதுவும் வணக்கமாக மாறுகின்றது. ஆக இந்த துல்ஹஜ் 10 நாட்களிலே இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வணக்கமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களில் நம்மளை எதை எதிர்பார்க்குறோம்? வணக்கத்தை தான் எதிர்பார்க்குறோம். எந்த அளவிற்கு ஒவ்வொரு அடியார்களும் வணங்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களிலே நல்ல வணங்கினார்கள். 10 நோன்பு நோட்டார்கள். நிறைய என்ன செஞ்சாங்க? தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார்கள். அதே மாதிரி இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடிய இறுதி கடமை, 5வது கடமை இந்த 10 நாளில் தான் என்ன செய்யுது? நிறைவேறுகின்றது. மிக உயர்ந்த அரஃபா இந்த 10 நாளில் தான் அனுஷ்டானிக்கப்படுது. மினா, முஸ்தலிஃபா, ஜம்ரத்து, காபா, எப்படி பாருங்கள் இந்த 10 நாளில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அப்போ இந்த 10 நாட்கள் ஒரு மனிதனுக்கு வருடம் வருடம் வந்து எதை உணர்த்துகின்றது என்றால், வணக்கத்தை உணர்த்திட்டு போகுது. 10 நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வருது. இந்த நாள் என்ன சொல்லுது? நம்மளுக்கு வணக்கத்தை உணர்த்துகின்றது. வணங்கணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும். சரி, வணக்கம் வணக்கம்னு சொல்கிறீங்களே, அப்போ நம்ம முதல்ல இந்த பாடத்தில் விளங்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை வணக்கமாக மாற்ற வேண்டும். படுக்க போகிறேங்க, தூங்க போகிறேன், எப்படி வணக்கமாக மாற்றுறது? தூங்குறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன தஸ்பீஹ் சொல்லி தந்தாங்க, அதை நல்ல முறையில் ஓதிட்டு படுத்துடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க எப்படி எந்த முறையிலே படுத்து கிடந்தார்கள்? ஏன்னா வலது இடது கை மேலே வர்ற மாதிரி வலது கையில் கை வச்சு நினைச்சாங்க, ஒரு கணித்து படுத்தார்கள். சுன்னத்தான முறை. இதை என்ன செய்யணுமா? ஹதீஸ்களில் பார்க்குறோம். இதை மாதிரி நம்ம தூங்குறது இது வணக்கமாக மாறும். சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே சொல்வது, சாப்பிடுவது, ஹலாலை சாப்பிடுவது, சாப்பிட்றதுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது? அதிகமாக நன்றி செலுத்துறது, சாப்பிட்றதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த துஆவை ஓதுவது, இது வணக்கம். சாப்பிட்றோம், நம்ம தேவைக்காக என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம் வாழக்கூடிய காலங்களில் சாப்பாடு நமக்கு தேவை, குடிப்பு நமக்கு தேவை, தூக்கம் நமக்கு தேவை, வியாபாரம் நமக்கு தேவை, இவை அனைத்துமே தேவை. தேவையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? வணக்கமாக மாற்ற வேண்டும். இதுதான் அந்த வசனத்தினுடைய சாராம்சம் 1. அப்போ இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ் வணங்கணும். புரியுதா? அந்த வணக்கத்தில் நாம் என்ன செய்யணும்? 2 தப்பு செய்யணும். ஒரு தப்பு, நமக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அதை வணக்கமாக செய்வது கிடையாது. பிஸ்மில்லா சொல்லி தண்ணி குடிக்கிறது கிடையாது. புரியுதா? தூங்கும்போது ஏனோ தானே என்ன செய்யறது? குப்புறப்படுத்து கிடக்கிறது, ஷைத்தானுடைய படுக்கை அது. புரியுதா? இப்படி நமக்கு எதிரான வேலைகள் என்ன உண்டு அனைத்தையும் செய்வது. 2வது நம்மளுடைய தொய்வு என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வகுத்து தந்த அந்த அர்க்கான்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம வணக்கங்கள். அந்த வணக்கங்களை நாம் அதிலே ஈடுபட்டு இபாதத்தாக செய்வது. அதில் ஒரு பெரிய பொடுபோக்குத்தம், ஜமாத்தை பேணுறதில்லை. புரியுதா? சுன்னத் ரஃபீல நம்மள்ட்ட பேணுதல் கிடையாது. நம்முடைய நாவு என்ன செய்யுது? ரொம்ப குறைவாக திக்ர் செய்கின்றது. குரானை பார்ப்பதே கிடையாது. குரானை பார்த்து எடுத்து என்ன செய்யறது இல்லை, ஓதுறதே கிடையாது. குழந்தைகளுக்கு அதை என்ன செய்யறது? உணர்த்துவது கிடையாது. பாவ மன்னிப்பு தேடுவதே கிடையாது. நம்ம தான் நேரம் செஞ்சிருவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இப்படி அர்க்கான்கள் இருக்கின்றது அல்லவா? இஸ்லாம் எந்த வணக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றதோ அந்த வணக்கங்கள் இருக்கின்றது அல்லவா, அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, செய்கிறதே இல்லை. அப்போ முதல்ல நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னவென்றால், நமக்கு தேவையான விஷயங்களை வணக்கமாக மாற்றுவது கிடையாது. அதில் கவனம் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறோம், அப்படியே ஓடுது வண்டி. ஏன்னா வாகனிக்கும் பொழுது வாகனத்தில் உட்கார்றோம், உட்கார்ந்து துவா ஓதுவது கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஓதுறோமா? கிடையாது. ஓதுறதுன்னு இல்லை, கிடையாது. நிறுத்தும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நிறுத்துறோமா? கிடையாது. வாகனித்து கொண்டே போகும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பார்வைகள் தீய பார்வையின் பக்கம் செல்லுகின்றன. தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தஸ்பீஹ் செய்வது கிடையாது.
வாகனிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், எல்லோருக்கும் கஷ்டம் கொடுத்து கொண்டு என்ன செய்கிறோம், வாகனிக்கிறோம், சிக்னலில் தாண்டி போகிறோம். எவன் என்னான்னு போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பாவம், அது தவறு. ஆக மொத்தம் நமக்கு தேவையான செயல்பாடுகளிலே வணக்கத்தை விட்டு ஒதுக்கிக் கொள்கின்றோம். வணக்கம்னு அல்லாஹ் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறானோ, நமக்கு வணக்கமாக என்ன புரிஞ்சு வச்சிருக்கோமோ அவை அனைத்தையும் நாம் செய்வதே கிடையாது. அப்போ வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படிப்பட்டது அதான் நம்ம புரியணும். வணக்கம் என்பது இந்த 10 நாட்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன, வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே எப்படி இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், ஓ ஜனங்களே, யஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும், உங்களை படைத்த இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க, வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை படைச்ச ரப்பை நீங்கள் வணங்குங்க, வணங்காமல் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. வல்லதீன மின் கபலிக்கும், அவன் தான் உங்களை என்ன செஞ்சான், முன்னோர்களையும் படைத்தான். லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹு தஆலா என்ன செய்றான், தெளிவான முறையிலே இந்த இடத்திலே நமக்கு கட்டளையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். வணக்கத்தை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாஹ் வணங்குறது, அல்லாஹ்வை தொழுவது, முன்பின் சுன்னத்துகளில் கவனமாக இருக்கிறது, இந்த 10 நாட்கள் முடிந்தவரை அதிகமான நாட்களில் நோன்பு வைக்கிறது, அதிகமாக தஸ்பீஹ் செய்கிறது, அதிகமாக அழுது எல்லாம் என்ன செய்கிறது, துவா செய்வது, தஹஜ்ஜத்தில் எழுந்து என்ன செய்கிறது, கேட்கிறது அல்லாட்ட. இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா கவனம் செலுத்த சொல்லுகின்றான். நாம் செய்கிறோமா, இதான் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ் யஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும், அல்லாஹ் உங்களை படைத்தான், உங்களை படைச்ச அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், உங்களை வணங்க சொல்கிறான். உங்களை படைத்ததனுடைய நோக்கமே என்ன, வணக்கம் தான். முதலிலே வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம வணங்குறோம், அல்லாஹ்வை நம்ம வணங்கலை. அல்லாஹ் வணங்காமல் அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை நாம் வணங்குகின்றோம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நாம் வணங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அல்லாஹ்வுடைய கோப பார்வை எப்படிப்பட்டது என்றால், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தஆலாவுக்கு ஷிர்க் செய்வதை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான், கடுமையாக தண்டிப்பான். அப்போ வணக்கம் என்பது அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான், தனக்கு மட்டும் உரியது என்று வைத்திருக்கின்றான். பொருளாதாரம் அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, எத்தனையோ பேருக்காக நீங்கள் என்ன செய்றீங்க, கொடுக்கின்றீர்கள். உணவு அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய முடியாது, நாம நியத்து வச்சு பல பேருக்கு என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், எல்லோருக்கும் கொடுக்கின்றோம். வணக்கம் அல்லாஹ்வுக்கு நான் வணங்குறேன், மற்றவங்களையும் நான் வணங்குறேன்னு சொல்ல முடியுமா, கிடையாது. ஒன்று வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். வணக்கம் என்பது நம்முடைய நோக்கம், அல்லாஹ் நம்மை படைத்தது என்னது, வணக்கத்திற்காகத்தான் படைத்திருக்கின்றான். மூன்றாவதாக இந்த வணக்கம் என்பது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் தவிர யாருக்கா கொடுக்க முடியுமா, நிச்சயமாக கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்விற்காக வணக்கத்தை நிச்சய முடியாது, நம்மளால கொடுக்க முடியாது. எத்தான் அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன், வணக்கத்திலே யாரையாவது என்னோடு கூட்டாக்கினால் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்றான். அந்த அளவிற்கு வணக்கம் என்பது அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு என்ன இல்லை, கிடையாது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நான் நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு எதையும் வினையாக்க மாட்டேன். சொல்லுங்க, துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நெருப்பில் தூக்கி வீசப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு எதுவும் இணையாக்க மாட்டேன். அதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுக்கு இணையாக்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. எந்த அளவிற்கு என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து சொல்லுகின்றார்கள், மரணத்தினுடைய தருவாயிலே, எனது அருமை மக்களே, அருமை ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைங்களை பெற்ற பிள்ளைங்களை நினைச்சாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனது அருமை செல்வங்களே, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்போ வணக்கம் என்பது நாம் படைக்கப்பட்ட நோக்கம், வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. மேலும் வணக்கம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உரியது கிடையாது. யாரையும் நினைச்ச முடியாது, நம்மளால் வணங்க முடியாது. யார் காலையும் நினைச்ச முடியாது, சஜிதா செய்ய முடியாது. அப்படிதானே, யார் காலையாவது போய் விட முடியுமா, சஜிதா செய்ய முடியுமா, நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாருக்கு அந்த வணக்கத்தை பிரத்யேகமாக ஆக்கியிருக்கின்றான் என்றால் தனக்கு மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கான், ஆக்கியிருக்கான். அப்போ அவனுக்கு மட்டும் உள்ள அந்த விஷயத்தை நாம் செய்கிறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அதில் நமக்கு எவ்வளோ பலகீனம். இன்னைக்கு பார்க்குறோம், பின் சுன்னத்துடைய தொழுகையை வீட்டில் போய் தொழுதுக்கலாம், அப்புறம் தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு. முதல்ல எப்படி ஆரம்பிப்பான், செய்தான் தஸ்பீஹ் செய்ய விட மாட்டான். நம்மளை தொழுது முடிந்ததற்கு பின்னாடி தஸ்பீஹ் செய்ய விட மாட்டான். தஸ்பீஹ்லேருந்து நம்மளை எழுந்திருவான், எழுப்பிடுவான், கிளப்பிடுவான், எந்திரி போப்போ பின்னாடி உள்ள பள்ளிவாசலில் போய் என்ன செய்ய அப்படிமா. ரெண்டாவது ஒரு பள்ளி இருக்கு இல்லையா, பள்ளி 2 பள்ளி கட்டிடுவான், உள்பள்ளி வெளிப்பள்ளியில் போய் சுண்ண தொழுதலான்னு கூப்பிட்டு வருவான். வெளிப்பள்ளியில் வந்து நிற்போம், அப்படியே பார்ப்போம், யாராவது இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு நினச்சிக்குவான், அப்படியே பேசிட்டு வீட்டில் போய் தொழுதுக்கலான்னு வந்துடுவோம். வீட்டில் தொழுவோமா, தொழ மாட்டோம். ஒதுவும் புரிஞ்சிட்டேன், என்ன பண்ணுறது, நாளைக்கு தொழுதுவோம். இப்படியே நாம் வீணாக்குகின்றோம். ஜமாத்து அல்லாஹு அக்பர் எப்படியெல்லாம் வீணாகும், ஜமாத்துடைய தொழுகை என்று வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் இந்த 10 நாள்லேயே நம்ம என்ன செய்யணும், ஜமாத்தை பேணணும். ஃபஜ்ருடைய தொழுகை நம்ம என்ன செய்யறதில்ல, யாரும் பள்ளிக்கு போகிறதே இல்லை. வாகனம் இருக்குது, கார் இருக்குது, 2 வீலர் இருக்குது,
குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த குழந்தை என் சொல்ல கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி என்ன செய்யறோம், பின்னாடி புலம்புகின்றோம். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அவனை கூட்டு போனாதானே அவனுக்கு என்ன செய்யும், இபாதத்து மேலே ஷவுக்கு வரும், நம்ம மேலே மரியாதை வரும், அல்லாஹ் நம்மளை கேட்பாங்கிற ஒரு பயம் அவனுக்கு வரும். அது எதுவுமே என்ன இல்லை, கிடையாது. வணக்கத்தின் பக்கம் நாமும் செல்வது கிடையாது, ஜமாத்தை பேண்டது கிடையாது. பெண்களும் அதற்கு என்ன செய்யறது இல்லை, ஆண்களை ஆர்வம் ஊட்டுவது கிடையாது. தொழுதா தொழுதுட்டு போகிறான் அப்படின்னு விட்டுறது, பதிவு தொழுது என்ன செய்யறது, ஒரு நீண்ட நேரம் தூங்குவது. இதான் நம்மளுடைய நிலைமை. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் வணக்கத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அல்லாஹ் அல்லாதவன் நம்ம வணங்குறது இல்லை, ஷிர்க் செய்கிறது இல்லை, புரியுதா? அதில் நம்ம என்ன செய்கிறோம், கவனமாக இருக்கின்றோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், வணக்கத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ பார்த்தாலும் தஸ்பீஹ் பண்ணிகிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது என்ன பிரச்சனை? காரில் போகிறீங்க, கம்பெனிக்கு போகிறீங்க, அல்லது மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போகிறீங்க, பெண்கள் போகக்கூடிய அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறதுக்கு என்ன பிரச்சனையா? ஓத மாட்டேங்கும். தொழுகப்பாயில் உட்கார்ந்தா தான் தஸ்பீஹ் மணியை வச்சாதான் நான் ஓதுவேன் அப்படின்னு இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திக்ரை பற்றியே தனி சப்ஜெக்ட் எடுக்கலாம் உங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு திக்ர் செய்கிறாங்க, திக்ரில் என்னைக்குமே உங்கள் நாவை நலைத்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து. அப்போ தஸ்பீஹுடைய நிலைமை எப்படி இருக்குது நம்மளுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை நம்ம நாவிலேருந்து எத்தனை தடவை வருது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் எத்தனை தடவை வருது. அப்போ நம்முடைய வணக்கமாக நம்ம என்ன செய்யறது இல்லை, மாத்திரம் இல்லை. கார் ஓட்டிகிட்டே போகும்போது தஸ்பீஹ் செய்யலாம, கராத்தை போடலாம, போட்டு கேட்கலாம. வணக்கத்தோடு நம்மை நாம் எவ்வளவு ஈடுபடுத்தி இருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். வணக்கத்தோடு நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வராது சகோதர சகோதரிகளே. வணக்கத்தோடு நாம் ஈடுபடாத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ விஷயங்களை திண்ணி திணறி போய் நிற்கிறோம். குடும்ப கஷ்டங்களை நம்மளால் என்ன செய்ய முடியல, சரி செய்ய முடியவில்லை. வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல, அப்படிதானே? குழந்தைகள் நம்ம சொல்ல கேட்க மாட்டிருக்கு. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. அரசியல் வாழ்க்கை முஸ்லீம்களை பொறுத்தவரை படுபாதத்தில் இருக்கு. இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வணங்குறது கிடையாது, வணங்குறது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, வணங்குறது இல்லை. வணக்கத்தில் பயங்கரமான ஒரு ஓப்பி அடிச்சுட்டு இருக்கிறோம், ஏமாத்திட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒமா எஹ்தவுன இல்லா அன்ஃபுஸகும், அவர்களையே அவர்கள் ஏமாற்றுவதை தவிர வேறு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வை ஏமாற்றலாம் நினைச்சுக்கிட்டாங்க, யுஹாதிஊன அல்லாஹ், அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். புரியுதா? அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், தன்னைத்தானே தவிர ஏமாற்றுவதில்லைன்னு முனாஃபிக்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனில் சூரத்துல் பக்கரால இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு ஒரு நிலைமை வருது. அல்லாஹ் நம்ம நினைச்சிடும், சுபு தொழுதாச்சு, ரைட், வீட்டில் தொழுதாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஒரு முன்சுன்ன தொழுதா, சுபுடைய முன்சுன்ன தொழுதா, அல்லாஹ் தஆலா அந்த சுபுடைய தொழுகையில் ஏதாவது குறை இருக்கும், அந்த குறையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை மன்னிச்சிருவான். சரி பரவாயில்ல விடு, இவன் என்ன செய்யனா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த தொழுகை. எத்தனை நோன்பு, நஃபிலான நோன்பு வைக்கிறோமா? வியாழக்கிழமை நோன்பு எங்கே வைக்கிறோம்? 13, 14, 15 எங்கே வைக்கிறோம்? இந்த 10 நாட்களிலே நம்ம நோன்பு வைக்கிறோமா? இபாதத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் நம்ம என்ன செய்யறது இல்லை, பார்க்கறதே கிடையாது. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, வணக்கம் என்பது ரொம்ப முக்கியம். வணங்கணும், அல்லாஹ்வை நிறைய என்ன செய்யணும், வணங்கணும். இதைத்தான் மூன்றாவதாக நாம் பார்த்தோம். வணக்கம்ங்கிறது நோக்கம், அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய நோக்கம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பார்வையில் வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. மூன்றாவதாக வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, யாரும் அதில் பங்கு போட முடியாது. ஒன்றே ஒன்று இருக்குது உலகத்தில், எல்லாத்தையும் அல்லாஹ் நம்ம கொடுப்பான். ஒன்றே ஒன்று இருக்குது, அதில் யாருமே பங்கு போட முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது தான் வணக்கம். நம்ம யோசிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நான்காவதாக, வணக்கம் என்பதின் மூலம் தான் அல்லாஹ் தன்னுடைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருகின்றான். தத்ரூபமாக பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய உதவியை தத்ரூபமாக பார்க்கலாம். பிரச்சனையான காலகட்டங்களில் நம்முடைய வணக்கங்கள் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நமக்கு பெரிய உதவி செய்யும், பெரிய உதவி செய்யும். புரியுதா? வணக்கங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சில மனிதர்கள் இருப்பார்கள், மறுமையிலே அவர் சொர்க்கம் செல்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு சில கூலிகள் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? என்ன கூலின்னு சொல்லுவான்? அல்லாஹ், நீ உலகத்தில் நிறைய துவா செஞ்சப்பா, அந்த துவாவை நான் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம், ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த துவாக்களுக்குரிய கூலி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அப்போ மனுஷன் சொல்லுவானா, அல்லாஹ் என்னுடைய உலகத்தில் நான் உலக காரியங்களை கேட்டேனே, அதில் உள்ள எல்லா துவாவையும் ஏற்றுக்கிடாமல் இருந்துக்கலாமா அப்படிமா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சின்னதாக சாதாரணமாக நாம் செய்த துவா நமக்கு அது ஒத்துக்காது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு தெரியும், அதனால் நமக்கு அதை கொடுத்துக்க மாட்டான். அதை மறுமையில் தருவான். அப்போ மனுஷன் என்ன சொல்லுவான், அப்போ மறுமையில் இந்த சின்ன துவாக்கள் நமக்கு உதவி செய்கின்றது, அதன் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்வோம். எல்லா நன்மைகளும் நமக்கு கணக்கிடப்படும், எல்லாருமே கணக்கிடப்படும். அப்போ தராசில் நாளைக்கு
மீசானில் கூட குறை அப்படியே நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சுருப்போம், அந்த நேரத்தில் செஞ்சுட்டு போயிடுவோமே நினச்சிருப்போம். அப்போ அல்லாஹ் நாளை கூப்பிட்டு சொல்லுவான், நீ இவருக்கு உதவி செஞ்ச இல்லையா, இது ஒரு வணக்கம் தானே, இந்த உதவி செஞ்சது தான் இந்த சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு உனக்கு உதவி செய்திருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் நரகத்தில் நம்மளால் கடக்க முடியுமா? ஒரு நிமிஷம் நம்மளால் கடக்க முடியுமா? ஆக மொத்தம் இந்த வணக்கம் என்பது மறுமையிலே உதவி செய்கின்றது, இம்மையிலேயும் பெரிய உதவி செய்கின்றது. நமக்கு எந்த அளவிற்கு உதவி செய்கின்றது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அடியான் நஃபீலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குகின்றான். நஃபீலான வணக்கம், ஃபர்ல கரெக்டாக தொழுகிறோம், சுன்னத் தொழுகிறோம், துஆ தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், நிறைய குர்ஆன் ஓதுறோம், தஸ்பீஹ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்படி செய்ய 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 என்ன ஆகும்? நஃபீலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குகின்றான். யாரை நெருங்குறோம்? அல்லாஹ்வை நெருங்குறோம். எவ்வளோ பெரிய சக்தி அது! அல்லாஹ்வை நெருங்குகின்றோம். அல்லாஹ்வை நெருங்கியதற்கு பின்னால் அந்த அடியான் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுக்கு பிரியமுள்ளவனாக மாறிவிடுகின்றான். 1 வருஷம் தொழுகிறார், 2 வருஷம் தொழுகிறார், 5 வருஷம் தொழுகிறார், 10 வருஷம் தஹஜ்ஜுத் தொழுதுட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய தொழுகை விழாமல் தொழுவானோ அவன் அல்லாஹ்வை என்னுடைய நேசனாகாமல் மரணிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய நேசனாயிரும். எவ்வளோ பெரிய பாக்கியம் வணங்குறதுனால. இந்த 10 நாள் நீ விடலாமா? துல் ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய நோன்பை விடலாமா? 10 நாள் கழிச்சு கூடாது, விடவே கூடாது, தொழுப்பாயிலே இருக்கணும், அதிகமாக இபாதத் செய்யணும். பெண்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமுள்ளவனா அவன் மாறிடுவான். மாறிட்டதுக்கு பின்னாடி அவனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹு தாலா ரொம்ப பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றான். எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடறான். நேசித்து அவன் கேட்கும் செவியாக மாறிவிடுவான். கேட்குற செவி, நடக்கும் கரமாக மாறிடுவான், பிடிக்கும் கரமாக மாறிவிடுவான், நடக்கும் காலாக மாறிவிடுவான். அவன் நடந்து வந்தா யாரு? நம்ம நடந்து போனோம்னா அல்லாஹ் ஓடி வருவானா? ஒரு முழம் நம்ம போனா ஒரு ஜான் வருவானா? 2 முழம் போனால் இன்னும் அல்லாஹ் ஓடி வருவான். அல்லாஹ் நம்ம கூட இருப்பான். அல்லாஹ் நம்ம கூட இருந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க, சகோதர சகோதரிகளை நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கவலை உண்டா? ஒரு 2 பேர் அடிக்க வரான், நம்ம பின்னாடி 10 பேர் நிற்கிறான். அடிக்க வர்றது 2 பேர், 10 பேர் நம்ம பயப்படான் வந்து பாடுறா. ஏன்னா 1 லட்ச ரூபா கடன் ஒருத்தன் கேட்குறான், நம்ம 10 கோடி ரூபா வச்சுருக்கோம், கவலைப்படுவோமா? தூக்கி கையில் கொடுத்துட மாட்டோம். 10 கோடி ரூபா என்கிட்ட இருக்குதா, 1 லட்ச ரூபா உன் காசு பிடி, கொடுத்துருவோமா இல்லையா? அவ்வளோதானே. அப்போ இந்த நமக்கு ஆள் பலத்திலையும் பணபலத்திலையுமே நமக்கு இவ்வளோ தைரியம் வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பலம் நமக்கு பின்னால் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய நேசனாக நாம் மாறும் பொழுது, வணக்கத்தை கொண்டு தான் நாம் மாறுவோம். இபாதத்து கல்லை ஒழிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, முசல்லாவை தூக்கி போட்டு எஞ்சி ஓடக்கூடாது. குர்ஆன் அப்படியே அந்த இடத்துலையே இருக்குது, எல்லார் வீட்டையும் அப்படி இருக்குது, எடுத்து ஓதுறதே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். அப்போ இந்த துல் ஹஜ்ஜாவினுடைய 10 நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய டீம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய வணக்கத்தை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாமா? வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.